ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ஆக்சுவலி இந்த OnePlus 12க்கு ஒரு பக்கம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, நிறைய பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் OnePlus 12 இருக்குது இன்னுமே ஆவலாக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா OnePlus 12 பொறுத்த வரைக்கும் நமக்கு Snapdragon 8 Gen 3 அப்படின்ற இந்த ஒரு புது ப்ராசஸர், பவர்ஃபுல்லான ப்ராசஸரோட வருது. ஸோ எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது, எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றத பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. பட் OnePlus 12R பொறுத்த வரைக்கும் இதுலேயுமே ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. பட் இப்போ கரெக்டாக இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் Snapdragon 8 Gen 2 இந்த ப்ராசஸர் தான் OnePlus 12R யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்ரெடி இப்போ Snapdragon 8 Gen 3 வந்துருச்சு அப்படின்றதுனால Snapdragon 8 Gen 2 உடைய ப்ரைஸிங் அப்படின்றது கம்மியாக போகுது. இதனால் OnePlus 12R பொறுத்த வரைக்கும் Snapdragon 8 Gen 2 ஓட நமக்கு லோவஸ்ட் ப்ரைஸிங்கில் இது வரைக்கும் Snapdragon 8 Gen 2 ஓட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் விட ஒரு லோவஸ்ட் ப்ரைஸிங்கில் இந்த OnePlus 12R வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதனால தான் OnePlus 12Rக்கு ஹெவியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ OnePlus 12R எப்போ வரும், எந்த பட்ஜெட்டில் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இப்போதைக்கு நம்ம பட்ஜெட் கண்டிப்பாக எக்ஸாக்டாக சொல்ல முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் இந்த OnePlus 12Rல இருக்க போகிற ஃபீச்சர்ஸ், இந்த Snapdragon 8 Gen 2 ஓட இன்னும் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணலாம், என்ன ப்ரைஸிங்க்கு வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் பண்ண போகிறோம். ஸோ இந்த OnePlus 12R ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலி இருக்க போகுது, இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் படி என்னெல்லாம் இருக்குது, என்ன ப்ரைஸிங்க்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி லைட்டாக அப்படியே அனலைஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த OnePlus 12R இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டாக்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி OnePlus 12 சீரிஸில் இருந்து தான். OnePlus 12 சீரிஸ் அடுத்து சைனா மார்க்கெட்டில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்களே. ஸோ இந்த சீரிஸ் கூடவே அவங்க சைனா மார்க்கெட்டில் OnePlus S3 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த OnePlus S3 அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியன் மார்க்கெட்டில் OnePlus 12R அப்படின்ற நேமில் வரப்போகுது. ஸோ அங்கே இருந்து தான் இந்த OnePlus 12R உடைய இந்த டாக்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிருக்கு. மற்றபடி இந்த OnePlus 12R உடைய ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரிலாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Snapdragon 8 Gen 2 இந்த ப்ராசஸர் தான் இதில் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ Snapdragon 8 Gen 2 உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த Snapdragon 8 Gen 3 இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு. பட் இருந்தாலுமே இன்னும் மார்க்கெட்டில் எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே Snapdragon 8 Gen 3 இந்தியன் மார்க்கெட்டில் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட்டில் இப்போதைக்கு Snapdragon 8 Gen 2 தான் மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசஸர். ஸோ அந்த ப்ராசஸர் தான் இந்த OnePlus 12Rல ஆக்சுவலி யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். கண்டிப்பாக அதில் டவுட்டே இல்லை. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். அஃப்கோர்ஸ் இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் அப்படின்றதுனாலே நமக்கு பர்ஃபார்மன்ஸும் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் இருக்கும். பட் ஆனால் OnePlus 12R பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவு கொஞ்சம் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் அதுதான் இங்கே மெயின் ஹைலைட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. சரி, பர்ஃபார்மன்ஸ் Snapdragon 8 Gen 2 இருக்குது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மற்ற விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்க போகுது, மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி தெரியல. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் 1.5K ரெசல்யூஷன் BOE உடைய அந்த ஒரு மேனுஃபேக்சரிங்கான டிஸ்பிளே தான் இருக்க போகுது. பட் ஆனால் பிரைட்னஸ் வேல்யூ 3000 nitsக்கான பிரைட்னஸ் வேல்யூட ஆக்சுவலி இந்த டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி கேட்கும்போது க்ரேஸியாக தான் இருக்குது. 3000 nits அப்படின்ற மாதிரி ஆஹா வெளியில் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறப்பலாம் ஆஹா ஓஹோன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணாலும் பட் எனக்கு என்ன கேள்வினா 3000 nitsக்கான பிரைட்னஸ் ஸ்மார்ட் ஃபோனுக்கு தேவைதானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த iQoo Neo 7 Proவில் பார்த்தீங்கன்னா 1300 nitsக்கான பிரைட்னஸ் வேல்யூ. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவுட்டோரில் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போதுமே ஃபுல் பிரைட்னஸ் வச்சேன் அப்படின்னா எனக்கு நல்ல விசிபிளாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது 3000 nitsக்கான பிரைட்னஸ் அப்படின்றது தேவைதானா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் நம்ம 3000 nitsக்கான பிரைட்னஸ் இருக்கும்போது இப்போ iQoo Neo 7 Proனா 1300 nits தான். ஸோ ஃபுல் பிரைட்னஸ் வச்சா தான் எனக்கு விசிபிளாக இருக்குது டே லைட்டில், நான் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது. பட் 3000 nits பிரைட்னஸ் அப்படின்னும் போது நம்ம ஒரு ஹாஃப் பிரைட்னஸ் வச்சாலே நமக்கு விசிபிளாக இருக்குமே, அது யூஸ்ஃபுல் தானே அப்படின்ற மாதிரி கேட்கலாம். பட் ஹாஃப் பிரைட்னஸ் வைக்கும் போதே விசிபிளாக இருக்குது அப்படின்னும் போது எதுக்கு ஃபுல் பிரைட்னஸ், அந்த 3000 nitsக்கான பிரைட்னஸ் எங்கே யூஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு சின்ன கேள்வி எனக்கு தோணுது. மற்றபடி உங்களுக்கும் தோணுதா இந்த 3000 nits பிரைட்னஸ், 5000 nits பிரைட்னஸ் இந்த மாதிரி பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறதுலாம் உண்மையிலேயே நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க வந்து ஒரு ஆடட் வேல்யூவாக இந்த சேல் பண்ணுறதுக்கு, ப்ரைஸிங்கை வைக்கிறதுக்கு ஒரு ஆடட் வேல்யூவாக தான் எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றது சொல்லுங்கள். மற்றபடி OnePlus 12 டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட்லாம் பொறுத்த வரைக்கும் 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் இங்கே சேஞ்சஸ் இல்லை. இதை தாண்டி மற்றபடி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது அப்படின்றத பற்றின கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்லை. பட் கண்டிப்பாக எப்பவும் போல் HDR 10+ Dolby Vision அந்த சப்போர்ட் எல்லாமே இதுலேயும் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் எந்த ஒரு டவுட்டும் வேணாம். இது போக அடுத்து மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு வரும்போது இங்கே 5400 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்க போகிறாங்க. ஸோ பேட்டரி அஃப்கோர்ஸ் இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 5000லேருந்து 5400 வரப்போகுது. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும்போது 100 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங், வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்லாம் எதுவும் இல்லை. வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் 100 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரான்னு வரும்போது ஆக்சுவலி என்ன பண்ண போகிறாங்கன்னா இவங்க வந்து OnePlus 11 இருக்குல்ல, ஸோ அந்த கேமராவை இங்கே அப்படியே OnePlus 12 இருக்குது நமக்கு எடுத்துகிட்டு வராங்க. பின்பக்கம்
மொத்தம் 3 கேமரா இருக்க போகுது. பிரைமரி பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் சோனி IMX890. ஸோ இந்த சென்சார் தான் லாஸ்ட்டாக OnePlus Nord 3 எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணாங்க. ஸோ அதே சென்சார் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கேமரா சென்சார் பொறுத்த வரைக்கும் நல்ல சென்சார் தான். பட் அதை அவங்க எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து தான் நமக்கு கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதோடைய ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட தான் இந்த பிரைமரி கேமரா இருக்குது. இது போக சப்போர்ட்டிவ் பார்க்கும்போது 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் அண்ட் 32 மெகா பிக்சலுக்கான 2x டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்படின்றது இங்கே 3வது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவாக இருக்க போகுது. ஸோ இது OnePlus 11 ஒரு அப்கிரேடு. அது போக முன்பக்கம் செல்ஃபின்னு வரும்போது ஆஸ் யூஷுவல் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுக்குறாங்க. ஸோ 32 மெகா பிக்சல் நான் எதிர்பார்த்தேன். பட் ஆக்சுவலி 16 மெகா பிக்சல் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ கேமராவுடைய மெகா பிக்சல் அப்படின்றதுலாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், உங்களுக்கே தெரியும். ஸோ மெகா பிக்சல் நாட் டசன் அ மேட்டர். ஸோ எப்படி அதை ஆப்டிமைஸ் பண்ணி எந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்றது தான் மேட்ரு. ஸோ அது எப்படி கொடுக்க போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ப்ரீவியஸாக OnePlus 11 கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ OnePlus 12 கேமரா பர்ஃபார்மன்ஸை அதே லெவலில் மெயின்டைன் பண்ணுவாங்க, இல்லை அதை விட கொஞ்சம் பெட்டராக கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் எப்படி வருது அப்படின்றத. இது போக அஃப்கோர்ஸ் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அண்ட் அலர்ட் ஸ்லைடர் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இருக்க தான் போகுது. ஸோ அதெல்லாம் டவுட் இல்லை. அண்ட் டியூவல் ஸ்பீக்கர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பேக் பண்ணி தான் வரப்போகுது. ஸோ அஃப்கோர்ஸ் இதெல்லாம் தான் இந்த OnePlus 12 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸாக நமக்கு இருக்க போகுது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் படி பார்க்கும்போது நமக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் நமக்கு மோஸ்ட்லி ரொம்ப அதிகமாக ஹைக் ஆகாது அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஆல்ரெடி OnePlus 11 பார்க்கும்போது 40,000 ரூபா செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்களா. ஸோ மேபி அதே 40 இல்லைனா ஒரு 45 அந்த ரேஞ்சில் இந்த OnePlus 12R வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அண்ட் 45,000 ரூபாய்க்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு Snapdragon 8 Gen 2 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இதோடைய ஃபீச்சர்ஸ்க்கு ஓகே ரீசனபிள் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பார்ப்போம் எப்படி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றத. மற்றபடி இந்த OnePlus 12 இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ் படி இந்த OnePlus 12 என்ன ப்ரைஸிங் செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியனை இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கங்க.